கடைசி நாட்கள்ல வசனத்தை விட்டுட்டு ஒரு கூட்டம் என்ன பண்ண போகுது. அதனால ஒரு பாடமாக இதை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியார் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு மூணு விஷயத்தை நம்ம சிந்திக்க போறோம். முதல் காரியம், ஏன் ஆண்டவர் நமக்கு சொப்பனங்களை தருகிறார்? இதை கேட்டு உங்களுக்கு ஒருவேளை அதிர்ச்சி இருக்கலாம். நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இதை கேட்டு நீங்க ஒருவேளை அதிர்ச்சி அடையலாம். ஏன் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார்? நான் மற்றதெல்லாம் விட்டுட்டேன். தொல்லையின் திரட்சியை பத்தி இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில அலட்சியமா இருக்கும் போது, ஒரு சோர்ந்து போய் விழித்திருக்காம நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கண்ட எண்ணங்களை கொண்டு வந்து பண ஆசையும் பொருள் ஆசையும் இச்சையையும் நம்ம சிந்தையில விதைக்கிற சாத்தானை குறித்து, அந்த சொப்பனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறது இல்ல. சொப்பனத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. சொப்பனத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறார். அதை குறித்து ஒரு 3 காரியத்தை நாம் சிந்திக்க போறோம். முதல் காரியம் என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார்? தேவன் மனுஷனோட பேச சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். தேவன் சில மனிதர்களோடு பேச என்ன பண்றாரு? சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஏன்? வேதத்தை திறந்து வாசிச்சா, வேதத்தினூடாக முழங்கால் போட்டு ஜெபித்தா, ஜெபிக்கும் போது ஆண்டவர் மனுஷன் நம்மளோட என்ன பண்ணுவாரு? பேசுவார். நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் வேதத்துல ஆதாரம் இருக்கு. இன்னும் நம்முடைய உள்ளான மனசுல உணர்த்தி ஆண்டவர் நம்மளோட பேசுவார். இல்ல தீர்க்க தரிசிகளை அனுப்பி நம்மோடு கூட இப்படி பல விதங்களில மனிதர்களோடு பேசுகிற தேவன், அந்த பல விதத்துல அவர் கையாளுகிற ஒரு விதம் தான் சொப்பனம். அப்படி ஒரு சொப்பனத்தை கொண்டு ஏன் ஆண்டவர் பேசுகிறார் என்கிறத முதல்ல நாம் கற்றுக்கொண்டாதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் சொப்பனத்தை கொண்டு பேசுகிறார் அதை புரிந்து கொள்ளும்படியா ஒரு வசனத்தை வாசிக்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இது யார்கிட்ட சொல்றாருன்னா, மிரியாமையும் ஆரோனையும் வர வைத்து மோசேவோட இந்த 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர வச்சு இந்த 3 பேர்கிட்ட தான் இந்த வார்த்தையை பேசுகிறாரு. உங்களுக்குள்ளே தீர்க்கதரிசியா இருந்தால் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். நான் பேசுவேன், உங்க கூட நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். யாராவது தீர்க்கதரிசியா இருந்தா சொல்லுங்க, அவன் கிட்ட எப்படி பேசுவேன்? சொப்பனத்துல நான் பேசுவேன். ஆனா மோசே கிட்ட நான் சொப்பனத்துல பேச மாட்டேன். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. என் தாசன் ஆகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அப்போ ஏன் சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்னா, நல்ல கவனிங்க, அவரோட நேரடியாய் பேசுகிற அந்த தகுதியை நாம இழந்திருக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசுகிறார். ஆண்டவர் எல்லாரோடும் பேச வேண்டும் என்று விரும்புகிறதே. அவர் எல்லாரிடத்திலும் பேசுவார். நீங்க பாருங்களேன், எலியாவை ஆகாப்பு இடத்துல அனுப்புறார். ஆகாப்பு எவ்வளவு மோசமானவன். அவனை நம்பி கொடுத்த தன்னுடைய ராஜ்யத்தை ஒரு வேசிக்கு அடிமையாகி அந்த முழு ஜனத்தையும் பாகாலுக்கு அடிமையாகிறதுக்கு காரணமா இருந்த ஒரு மனுஷன் அவனை போய் தொலை சாகுன்னு சொல்லி விடாம அவன் கிட்ட பேசும்படிக்கு யார் அனுப்புறாரு? ஆண்டவர் எலியாவை அனுப்புறார். அப்படி எல்லாரோடும் பேசுகிற தேவன் உங்களோடு என்னோடு கூட தினமும் பேச விரும்புகிறார். நம்முடைய ஜெப நேரத்துல அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாதுன்னு நம்மோடு பேச விரும்புகிறார். வேதத்தை திறந்து வாசிக்கும் போது பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை கொண்டு, சத்திய வேதத்தை கொண்டு நம்மோடு பேச விரும்புகிறார். ஆனா தேவ ஜனங்கள் ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கறது இல்ல, வேதத்தை தியானிக்கிறது இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல. இப்படி வேதத்தை வாசிக்காம, வேதத்தை தியானிக்காம, தேவ சமூகத்தில் அமர்ந்து நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்காம தங்கள் இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது அப்பயும் ஆண்டவர் பேச முயற்சிக்கிறார். எங்கேயாவது ஊழியக்காரங்களை கொண்டு பிரசங்கத்துல
பேச முயற்சிக்கிறார். செவி கொடுக்காத பட்சத்துல இரவுல சொப்பனத்துல வந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப பாருங்களேன், இரவுல சொப்பனத்துல வந்து ஆண்டவர் ஏன் பேசணும்? காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், கவனிங்க. தூங்கும் போது ஒரு மனுஷன் நித்திரை பண்ணும் போது அவனுடைய ஐம்புலன்களும் ஓய்ந்திருக்கும். அவனுடைய ஐம்புலன்களும் கண்ணை திறந்துகிட்டே தூங்குறவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அப்படியே ஒரு சிலர் கண்ணை திறந்து தூங்கினா கூட அவங்க முன்னாடி உங்க கையை ஆட்டினீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா பிரெயின் மூலமா தான் கண்ணு பார்க்கும். தூக்கம் பண்ணா அந்த கண்ணுக்கான வேலை நடக்காது, வாய் பேசாது, மூக்கு முகராது, தோல் என்ன பண்ணாது, தொடுதல. இந்த 5 உணர்வுகளும் 5 புலன்களும் அப்படியே அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசுகிறார். இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது? நம்முடைய சரீரமே மிகப்பெரிய தடையா இருக்கு தேவன் நம்ம கூட பேசுறதுக்கு. நம்முடைய சரீரமே, நீங்க ஜெபிக்காதவங்களை போய் கேளுங்களேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்க பாவம் ஒரு காரணமா இருக்கும். லியோனார்டோ ராவனில் சொல்றதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்யறதை நிறுத்திடுவான், பாவம் செய்யற மனுஷன் ஜெபிக்கிறத நிறுத்திடுவான். ஒருவேளை பாவமா இருக்கு, இந்த சரீரத்தினுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்ளுகிறதுனால கூட அவங்களால ஜெபிக்க முடியாம இருக்கும். இப்போ அல்லது ஏதோ ஒரு காட்சி, கண்ணு காண்கிற காட்சி என்ன பண்ணும்? நம்ம ஒரு பாம்பை பார்த்துட்டு இப்ப ஜபம் நடந்துகிட்டே இருக்கு, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாம்பு, ஒரு நாக பாம்பு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரசன்னத்தை கேட்பீங்க. எல்லாரும் கண்ணும் அப்படியே இந்த பிரசன்னத்தை விட்டு நம்மள வேற எங்கேயோ கொண்டு போயிடும். சும்மா சொல்றேன், நம்ம கண்ணு அந்த காட்சியை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது. சொல்றது புரியுதா? இல்ல, ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுறாரு, முன்னாடியே சொல்லிட்டாரு, கானான் உங்களுக்கு தான். கானான் சொல்லுங்களேன், சொன்னாரா சொல்லியா? கானான் உங்களுக்கு தான். இப்போ இவங்க காது என்ன கேக்குதுன்னா, ஆண்டவர் தருவன் சொன்ன கானான்ல ஏனாக்கின் புத்திரர் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சும்மா உதாரணம் சிங்குன்னு வச்சுக்கோங்களேன், மிலிட்டரியில பாத்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு இனம் அங்க இருக்குதான். அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்? இவங்க இந்த 10 பேர் பேசுறது இந்த காதுகள்ல போய் அவங்கள தாக்கிடுச்சு. இப்ப கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்கு கேட்கல. அப்ப ஒருத்தர் சொல்றான், சட்டை கிழிச்சுட்டு சொல்றான், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா அதை சுலபமாய் சிதந்தரிச்சு கல் எடுக்க அவனை என்ன பேச வராம, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே முடியாது. கர்த்தர் பேச வர்றது அப்ப இந்த 5 புலன்களும் நம்ம கண்டது, நம்ம கேட்டது, நம்ம முகர்ந்தது, நம்ம வாயினால பேசினது, நம்ம கருத்தினால தொட்டது, இவைகளுடைய தாக்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாம, கர்த்தரோடு பேச விடாமல் தடை பண்ணுகிறதுனாலதான் நித்திரை பண்ணும்போது இப்ப கண்ணி எதையும் பார்க்கல, இப்ப காது எதையும் கேட்கல, இப்ப வாய் எதையும் பேசல, இப்போ சரீரம் எதையும் உணரல. அதனால இப்போ நான் பேசுறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறேன். இது நற்செய்தியா துர்ச்செய்தியா? துர்ச்செய்தி. ஏன்னா ஆண்டவர் நம்மோட எப்படி பேசணும்? முகமுகமா பேசணும். அவரோட பேசுகிற அந்த தகுதியை நாம இழந்ததுனாலதான் நித்திரை பண்ணும் போது வந்து பேசுகிறார். கனவு கண்டுட்டு பெருமைப்படவே முடியாது. ஆண்டவர் சொப்பனத்துல வந்து அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லவே முடியாது. யோசேப்புக்கு ஆண்டவரோட பெரிய உறவு இல்லை. எந்த யோசேப்பு? புதிய ஏற்பாட்டுல மரியாளின் கணவனாகிய யோசேப்புக்கு தேவனோடு நெருக்கமான உறவு அவருக்கு இல்லாத நேரத்துல ஆண்டவர் சொப்பனத்துல வந்து பேசுறார். அல்லேலூயா. இப்போ நமக்கும் சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. சொப்பனம் வந்த உடனே நம்ம முதல்ல என்ன நினைக்கணும்? ஐயோ ஆண்டவரே, என் கூட முகமுகமா பேசுனாண்டு. அதுதான் நான் 3ஆவதா சிந்திக்க போறேன். 2வது காரியம், முதல் காரியம் யாருக்கெல்லாம் புரியுது? ஏன் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசுகிறார்? என்னுடைய சரீரமே கடவுளோடு பேச தடையா இருக்கு, என்னுடைய 5 புலன்களுமே கடவுளோட பேசுகிறதுக்கு, எனக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு எனக்கு தடையா இருக்கிறதுனால நித்திரை பண்ணும் போது சொப்பனத்தினூடாக பேசுகிறது தான் கடவுளுக்கு சுலபமா இருக்கு. ஆமே.
அது துன்மார்க்கனா இருக்கும் போது பேசுவாரு, நீதிமானா இருக்கும் போது பேசுவாரு. ஆனா அவரோட நேரம் செலவிடலைன்னா சொப்பனத்துலதான் பேசுவார். ரெண்டாவதா, சொப்பனம் வந்த உடனே நாம என்ன பண்ணணும்? முதல்ல கடவுள் ஏன் சொப்பனம் தந்தார்? முதல் காரியம், சொப்பனத்தை ஏன் சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுறார். ரெண்டாவது காரியம், சொப்பனம் வந்த உடனே நாம பண்ண வேண்டியது என்ன? வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்களேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21, 22. மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், கொடுக்கிறவர் அவரே. இத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களோட சொப்பனத்துல கர்த்தர் பேசி இருந்தாருன்னா அவர் கொடுத்த அந்த சொப்பனத்துல ஆழம் இருக்கும். ஆழங்களை ஆழமும் ஆண்டவர் மறைபொருள்களை ஆழமானவைகளை நம்மோட சொப்பனம் மூலமா பேசுகிறவராய் இருக்கிறபடினால சொப்பனம், முதல்ல சொப்பனம் ஏன் தராரு? அவரோட அமர்ந்து பேசாததுனால, ஐம்புலன்களையும் அடக்கி ஜெபத்தில் அமராததுனால, கண் கண்டவைகளும் காது கேட்டவைகளும் வாய் பேசினவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி ஜெபத்துல அமராததுனாலதான் சொப்பனத்தின் மூலமா பேசுறாரு. சொப்பனம் வந்த உடனே இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னன்னு மறை பொருள்களையும் ஆழங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிற அவரிடத்துல விசாரிக்க வேண்டும். ஆனா நம்மளுக்கு சொப்பனம் கண்டுட்டு என்ன பண்ணுவாங்க? சில பேர்லாம் சொப்பனம் கண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தூங்கி எழுந்தவனே கண்டுபிடிச்சிடலாம். எழுந்தவனே ஒரு திருட்டு மொழி முடிச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க. பார்த்தா சொப்பனத்துல எதையோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, பயந்துகிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சிடும். பயந்துட்டு அவ்வளவுதான் எதோ பண்ணிருக்காங்க. சொப்பனத்துல தப்பாக ஜனங்கள் வழி நடத்தப்படுறாங்க. ஒரு சொப்பனம் கண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொப்பனம் என்ன என்று தேவனிடத்துலதான் விசாரிக்கணும். அது ஜெபிக்காதவர்களை ஜெபிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். நம்ம கண்ட சொப்பனம் என்ன பண்ணோம்? ஜெபிக்காத நம்மை ஜெபிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். வேதம் வாசிக்காத நம்மை வேதம் வாசிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும். தேவனிடத்துல விசாரிக்க வேண்டும். ஆமென். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது சுய தோற்றத்தை, சுய தோற்றமான பொருளை பேதுரு சொல்றாரு. தேவன் பேசுகிற வார்த்தை, தேவன் காண்பிக்கிற தரிசனம், சொப்பனத்தின் மூலமாய் பார்க்கிற தரிசனமாக இருக்கட்டும், ஜெபத்தினூடாக பார்க்கிற தரிசனமாக இருக்கட்டும், நாம காண்கிறது அல்ல அதனுடைய அர்த்தம். வானத்திலிருந்து துப்பட்டி இறங்கி வருது, அதுக்குள்ள துப்பட்டிக்குள்ள கூட இருக்குது மிருக ஜீவன்கள் இருக்குமா? இல்ல, கூண்டுக்குள்ளதானே இருக்கும். துப்பட்டியிலேயே ஒரு கூண்டு காணப்படுது. அதுக்குள்ள பரிசுத்தமான மிருகமும் இருக்கு, அசுத்தமான மிருகமும் இருக்கு. அதை அடிச்சு புசின்னு சொன்னார்னா என்னத்தை பார்த்தியோ அது கிடையாது. சூழ்நிலையை பார்த்தா அதுதான் பசிதான். அவருக்கு பசி உண்டாயிட்டு அவர் சாப்பிட எதையாவது சாப்பிடலான்னு அதுக்கு மனதா இருக்கும் போது அவங்க அதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. சாப்பாடு கிடைக்கல, ஆண்டவர் பரலோகத்துல இருந்தே சாப்பாடு கொடுக்குறாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போகவில்லை. சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் ரொம்ப பசியா இருந்தேன், அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு பிரியாணியை காண்பித்தார். அதை பார்த்து பிரியாணின்ட்டு வந்து விட்டேன். அப்படியே போயிட்டு இருக்காங்க. அமர்ந்து ஆண்டவரிடத்துல விசாரி. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, நான் பார்க்கிறேனே இந்த காட்சியினுடைய ஆழம் என்ன, இதுல இருக்கிற மறைபொருள் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் ஒருத்தர் 7 பசு ஏறி வந்ததுன்னு சொல்றான். 7 பசு கிடையாது. அது என்னது? 7 வருஷம், 7 காலம். அடுத்தது அவலட்சணமான 7 பசு வந்துச்சு. குழுமையான ஒரு 7 பசு. ஒவ்வொன்றுக்கும் தேவன் பேசுகிற நம்ம காண்கிற சொப்பனத்துக்கு, அதுல காண்கிற காட்சிக்கு மறைபொருள்கள் இருக்கிறது.
அதுல ஆழங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ நம்மிடத்துல சொல்ல வருகிறார். அல்லேலூயா. அது தேவனிடத்துல விசாரிக்காம நாமே நமக்குள்ளே போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அது இது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார். இந்த இந்த சொப்பனத்தை குறிச்ச வேத பாடத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா எனக்கே சில உணர்வுகளை ஆண்டவர் தூண்டி விடுகிறார். உண்மை ஆண்டவரே, என் ஐம்புலன்களும் உமக்கு உள்ள அடங்காம இருக்கிறதுனாலதான், என் கண் கண்டவைகள் என் நினைவை வந்து பாதிக்கிறதுனாலதான், என் வாய் பேசினவைகள், என் காது கேட்டவைகள் எல்லாமே என்னுடைய நினைவுகளையும் என் எண்ணங்களையும் என் இருதயத்தையும் தாக்குகிறதுனாலதான் என்னால உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல, என்னால உங்க சமூகத்துல உட்கார முடியல. நீங்க பாருங்களேன், டக்குன்னு இப்ப கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டாயிடும் இல்ல, நம்மளால பேச முடியுமா? பிரசங்கம் பண்ண அப்படியே பேசினா கேட்க முடியுமா? வெயில் காலத்துல டக்குன்னு ஃபேனு எல்லாம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அருவியா ஓடிக்கிட்டு இருக்கும். இதை துடைக்கிறதா இந்த ஆள் பேசுறது கேட்கறதா அப்படிதானே இருக்கும். ஆமா தானே? ஆனா நமக்கு முன்ன போனவங்களாம் எப்படி தெரியுமா, மழை கொட்ட கொட்ட மீட்டிங் விட்டு எடுத்துக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு கிரவுண்டு மாதிரி இடத்த சூஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் பள்ளமான இடமா இருக்கும். மழை பெஞ்சு உட்கார்ந்து இருக்கிறவங்க தொடைக்கு மேல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா, அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்கல. இந்த அற்புத காட்சியெல்லாம் நான் இன்னும் பார்க்கல, கேட்டுதான் இருக்கேன். அப்ப எனக்குள்ள ஒரு ஆசை, நான் எங்கேயாவது மழை எங்கேயாவது கூட்டம் நடக்கும்போது, மழை நடக்கும்போது பெய்யும் போது ஏதாவது கூட்டத்துக்கு போயிட மாட்டோம். அங்க போன மழை தூரல் போட்டோடனே அந்த கூட்டத்தை மூடிடலாம். நடத்தவும் ஆள் இல்லை, உட்காந்து கேட்கவும் ஆள் இல்லை. காலம் மாறிக்கிட்டு வருது. உணர்வுகள், நம்முடைய உணர்ச்சிகள், ஒரு சொட்டு மழை போதும், அவ்வளவுதான், எல்லா ஜபத்தையும் நிறுத்துங்க, இன்னைக்கு பிரேயர் லீவ், இன்னைக்கு வானம் இருட்டிட்டு இருக்கு, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இல்லை. இப்படித்தான் இந்த உணர்வுகள், ஐம்புலன்கள் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஐம்புலன்கள் அடக்கப்பட்டு நித்திரை பண்ணும்போது சொப்பனத்துல பேசுறாரு. எழுந்து உடனே, நீங்க எனக்கு காண்பித்த சொப்பனத்துடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் விசாரிக்கணும். நேபுகாத்நேச்சார் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சாரா இல்ல தானியல் கிட்ட விசாரிச்சாரா? அதனால நாங்களும் தானியலை தேடி போறோம் தயவு செய்து போயிடாதீங்க. நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவரை தெரியாது, அவர் தானியலை தேடி போகலாம். பார்வோனுக்கு ஆண்டவரே, அவர் யோசேப்பை தேடி போகலாம். நீங்க தானியலா யோசேப்பா இருங்க. நீங்க கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு தேவனிடத்துல நீங்களே என்ன பண்ணுங்க, விசாரிங்க. அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. மூணாவதா ரொம்ப முக்கியம், முதல்ல ஏன் ஆண்டவர் சொப்பனத்தை தரார்? ஏன் சரீரமே ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு தடையா இருக்கிறதுனால நித்திரை பண்ணும்போது ஆண்டவர் பேசுறாரு. சரிங்களா? பேசி முடிச்ச உடனே தூங்கி எழுந்து நாமெல்லாம் ஒரு முடிவு எடுக்க கூடாது. நாமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பார்வோன் உடனே கட்டளை இடுறாராம், என்ன தேசத்துல இருக்கிற ஒல்லியா அவலட்சணமா எலும்பு தோலுமா ஒரு மாடு கூட இந்த தேசம் எல்லாத்தையும் அழிச்சு கொடுங்க, ஏன்னா அது கொழுமையான மாடெல்லாம் சாப்பிட்டுரும் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரிடத்துல விசாரித்தோமானால் கர்த்தர் என்ன சொல்ல வந்தார் என்பதை நமக்கு சொல்லுவார். அல்லேலூயா. வேதத்தினோட சொல்லுவார், நீ கண்டது சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல, நீ கண்ட காட்சியுடைய மறைபொருள் இதுதான், அதனுடைய ஆழம் இதுதான் சொல்லி ஆழங்களையும் மறைபொருள்களையும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. ஆனா மூணாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவரே, இப்ப என் கூட பேசிட்டீங்க, நான் தூங்கும் போது சொப்பனத்தின் மூலமா என் கூட அர்த்தத்தை கேட்கும் போது அதனுடைய ஆழத்தையும் மறைபொருளையும் சொல்லிட்டீங்க, இனி என் கூட முகமுகமா பேசுங்க ஆண்டவரே. என்ன சொன்னோம்? இனி என் கூட சொப்பனம் கண்டு, ஆண்டவரே நல்லது, இன்றைக்கு இந்த சொப்பனத்தை தந்தீர், நாளைக்கு அந்த சொப்பனத்தை தாருங்கன்னு சொல்லி சொப்பனக்காரர்களை நாம என்ன பண்ணக்கூடாது? சொப்பனக்காரனுக்கு பேர் எடுத்தது யார்? சொப்பனக்காரன் யோசேப்பு பேர் எடுக்கும் போது இந்த பைபிள் இல்லை. சொப்பனக்காரன் யோசேப்பு பேர் எடுக்கும் போது புதிய ஏற்பாட்டுல சொப்பனக்காரர்கள் பேர் எடுத்தவங்க யாரு? யூதா. யூதா நிருபம் எடுங்க. சொப்பனக்காரன்னு பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு சொல்லி இருக்கிறாரு.
பழைய ஏற்பாட்டுல பைபிள் இல்ல. புதிய ஏற்பாட்டுல கையில பைபிளை வச்சுக்கிட்டு தாங்க இஷ்டத்துக்கு வாழ்றவங்கள, சொப்பனம் காண்டுகிட்டே சொப்பனத்தை விவரிச்சுக்கிட்டே இருக்கவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொப்பனக்காரராகி இவர்கள், வெறும் சொப்பனத்திலே வாழ்றவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நல்ல கெட்ட சொப்பனம் வந்துருச்சு ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல சொப்பனம் தாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு பரலோகம் கூட சொப்பனத்துலதான் வரணும். ஆண்டவரே எனக்கு பரலோகத்தை சொப்பனத்துல காட்டுங்க ஆண்டவரே. இப்படியே போயிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் சொப்பனத்துல பேசுறதே நாம அவரோட சரீரத்துல ஆயத்தமா பேச இல்லாததுனாலதான். அந்த சொப்பன கண்ட நாம விழிச்ச உடனே அதோடைய அர்த்தத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அறிந்த அடுத்தது நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? போதும் ஆண்டவரே, இனிமே எப்பட சொப்பனத்துல பேசாதீங்க, முகமுகமாய் பேசுங்க. 2 வசனங்களை வாசிங்களேன். அதுக்கு முன்னாடி எரேமியா 3 வசனத்தை வாசி முடிக்க போறோம். எரேமியா 23:28 வாசிங்க. எரேமியா 23:28. அந்த சொப்பனக்காரர்கள், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சொப்பனத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கோதுமை என்றும் சொப்பனத்தை பதறணும் ஆண்டவர் சொல்ல. அதனாலதான் ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம ஆண்டவரத்துல என்ன நம்ம பண்ணோம்? எப்போட முகமுகமாய் பேசுங்க, உங்க வேதத்தை கொண்டு பேசுங்க, ஜெபத்துல பேசுங்க ஆண்டவர் சொன்னோம். என்ன ஆகுமோ 12:7-8, யாத்திராகமம் 33:11 வச்சுக்கோங்க. என்ன ஆகுமோ 12:7-8 வசனங்களை வாசி. சொப்பனத்துல பேசப்படுகிறவன் அல்ல, சொப்பனத்தின் மூலமா பேசுகிறவன் அல்ல. ஆமென். மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும். அல்லேலூயா. முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். ஆமென். இப்ப யாத்திராகமம் 33:11 வாசம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், அந்த கிருபையை கேட்க போறோம். நமக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், சொப்பனம் தேவனிடத்திலிருந்து வரும். ஆனா சொப்பனம் ஆண்டவரே சொப்பனத்துல பேசுனதுனால நான் ஒரு சிறந்தவன்னு நம்ம நினைக்க கூடாது. நான் முழங்கால நின்று பேசக்கூடியவர், நான் வேதத்தை திறக்கும் போது என்னோட வேதத்தை கொண்டு பேசக்கூடியவர் என் கூட சொப்பனத்துல பேசுறாரே, முதல்ல அதோடைய அர்த்தம் என்ன நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அர்த்தத்தை அவர் சொல்லி முடிச்சவன அதுல திருப்தி அடையாம இனிமே என் கூட முகமுகமாய் பேசுங்க ஆண்டவரே. முகமுகமா பேசுறதுக்கு தடையா இருக்கிறது எதுவா இருந்தாலும் அந்த தடையை நீக்கிட்டு என் கூட பேசுங்க ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா?